சுரேஷ் வந்து வீட்டுக்கு வராரு. பார்த்தா வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க, மதி வந்து குழந்தை கூட நின்று சிரித்து விளையாடிட்டு இருக்காங்க. அதை பார்த்து சுரேஷ் வந்து அப்படியே டென்ஷனாக மதியை பார்த்துட்டு அப்படியே எரிச்சலாக வராரு. அடுத்து வந்து இங்கே வந்து சுரேஷ் வந்து ரொம்ப ஃபீலிங்காக உட்காந்துருக்காரு. அதை பார்த்து தங்கராஜ் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி மதி கடை இப்படி இருந்தால் எப்படிரா, நீங்கள் 2 பேரும் வாழ்க்கை ஆரம்பிச்சிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு நான் ஆரம்பிக்கல மாமா அப்படின்னோடனே, இங்கே பாருடா இப்படிலாம் பண்ணால் வேலைக்காகாது. இன்றைக்கி இந்த வீட்டில் மதி கூட நீ சேர்ந்து வாழணும், வாழ்க்கையை ஆரம்பிக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சுரேஷ் வந்து யோசிக்கிறாரு. என்னடா நான் சொல்கிறது புரியுதில்ல, சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சுரேஷ் வந்து சொல்லிட்டுருக்காரு. அப்போ கரெக்டாக இங்கே பாரு ரேவதி, இவங்க 2 பேரும் இன்றைக்கி நம்ம வீட்டில் தான் வாழ்க்கை ஆரம்பிக்கிறாங்க, புரியுதா அப்படின்னு ஒன்று ரேவதி யோசிக்கிறாங்க. மதி இதுக்கு ஒத்துக்கணுமே, இவர் என்ன இப்படி சொல்கிறாரு, இந்த விஷயத்தில் எப்படி கட்டாயப்படுத்த முடியும், இவருக்கு ஏன் இது புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி யோசிக்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, சுரேஷ் வந்து உள்ளே வராரு. மதி வெளியே போக பார்க்குறாங்க. ஒரு நிமிஷம் நில்லு மதி, நீ வெளியே போகாத அப்படின்னு. எதுக்கு அப்படின்றாங்க. இங்கே பார், இன்றைக்கி நம்ம 2 பேருக்கும் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறோம், புரியுதா, இன்றைக்கி ஆரம்பித்தே ஆகணும்னு. என்ன விளையாடுறீங்களா, என்ன பேசுகிறீங்க நீங்கள்? இங்கே பாருங்கள், நீங்கள் மட்டும் நினச்சா பார்த்தா அது நானும் நினைக்கிறோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி தெரியலையே, அதுக்காக நான் காத்துட்டுலாம் இருக்க முடியாது. இன்றைக்கி நம்ம வாழ்க்கை ஆரம்பித்தே ஆகணும், நீ வா அப்படி சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாரு. உடனே மதி தள்ளி விடுறாங்க. உடனே ஓடி போய் விழுந்துடுறாரு. அப்படியே பயங்கரமாக அடிப்பட்டு சுரேஷ்க்கு செம்மையாக அலறி துடிக்கிறாரு. உடனே தங்கராஜும் அந்த ரேவதியும் ஓடி வந்துடுறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி என்னை தள்ளி விட்டுட்டா அப்படின்னு. உடனே என்ன மதி இதெல்லாம் இப்படியா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்டுட்டு அமைதியாக இருக்காங்க மதி. நான் அவனு வேணும்னு தனிவில்லை, அவர் பண்ண வேலை அப்படி அப்படின்னு. என்ன வேலை அப்படி பண்ணிட்டான் அவன், அதுக்காக இப்படி தள்ளி விடுவியா சுரேஷ், நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறாங்க சுரேஷுக்கு. சுரேஷ் செம்ம டென்ஷனாக இருக்காரு. உன்னை மதிக்கிட்ட, சரி நீ போய் பக்குவம் மதிக்கிட்ட என்ன நடந்து ஏது நடந்து கேளு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வைக்கிறாரு. இங்கே வந்து மதிக்கிட்ட வந்து ரேவதி வந்து கேட்குறாங்க, என்னாச்சு மதி, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. சுரேஷ் இந்தளவு ஃபோர்ஸாக தள்ள என்ன காரணம், சுரேஷ் ஏதாவது அப்படின்னோடனே, அவருக்கு என்ன பண்ணார் தெரியுமா 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு அழறாங்க. உடனே வந்து மதி என்ன ஆச்சு, அவர் இப்படியெல்லாம் கேவலமாக நடந்துக்கிட்டார் தெரியுமா என்கிட்ட, என்னோட அனுமதி இல்லாமல் அப்படின்னோடனே. எனக்கு புரியுது மதி, ஆனால் ஆம்பளைங்க எல்லாம் இப்படி தானே இருக்காங்க, நம்மளோட வந்து சந்தோஷத்தை அவங்க என்ன யோசிக்கிறாங்க, அப்படிலாம் என்னால் இருக்க முடியாது. நீ என்னை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் சரி, அது தனிப்பட்ட வந்து விருப்பம் வெறுப்பு சார்ந்தது. எனக்கு விருப்பம் இருக்கணும்ல. இன்னும் எனக்கு அவரை பற்றி புரிஞ்சிக்கவே முடியல, அவருக்கும் எனக்கு செட்டும் ஆகலை. முதல்ல மனசார விரும்ப ஆரம்பித்தது இதெல்லாம் நடக்கும், ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டார் அவர் அப்படின்னு. எல்லாத்துக்கும் காரணம் சுரேஷ் இல்லை, நீ சுரேஷை தப்பாக நினைக்காத மதி, எல்லாத்துக்கும் காரணம் என் புருஷன் இருக்கார்ல அவர் தான். சும்மா இல்லாமல் சுரேஷை நீ போயிட்டு மதி கூட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணு, அப்போ தான் வந்து அவள் உனக்கு அடங்கி நடப்பா, நீங்கிறப்ப நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி விட்டாரு. அதனால தான் சுரேஷ் இப்படி பண்ணிட்டான். தப்பாக நினைக்காது சுரேஷை மதி, சுரேஷ் எப்போவுமே அவங்க மாமா பேச்சை கேட்டு தான் உருப்படாமல் போகிறான் அப்படின்னு. என்னால் இதெல்லாம் தாங்கிக்கவே முடியல. அது எப்படி ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாமல் அவளை தொட முடியும், இது கூடவா வந்து ஒரு போலீஸாக இருக்கிற ஒருத்தருக்கு தெரியாது அப்படின்னு மதி அப்படின்னு. இதனால தான் இந்த ஒரு விஷயத்தால் தான் அவர் சுத்தமாக பிடிக்கலன்னு மதி வந்து ஃபீல் பண்ணுறாங்க. மதியை பார்த்து ரேவதி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் வராங்க. என்ன ஆச்சு, அவள் என்ன சொன்னா அப்படின்னு. சுரேஷ் பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லையே, சுரேஷ் உனக்கு கொஞ்சம் வந்து மூளை இருக்காடா, ஏன்டா இப்படிலாம் பண்ணிட்டுருக்க அப்படின்னு. அக்கா அது வந்துக்கா, ஒரு பொண்ணு விருப்பம் இல்லாமல் அவர் தொடர் நினைக்கிறியா, உனக்கு அசிங்கமாக இல்லைடா, இப்படியாடா உன்னை நாங்கள் வீட்டில் வளர்த்தோம் அக்கா, அது வந்துக்கா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, இதில் என்ன இருக்குது, கட்டின பொண்டாட்டி தொடாமல் பின்ன அவன் என்ன பண்ணுவான், இதில் என்ன தப்பு இருக்குது, மதி தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், இது கூடவா தெரியாது மதிக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே மதி அங்கே வராங்க. என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்கிறீங்க, அவருக்கு என்ன வேணாலும் பண்ணுவார், அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமா, அப்போது நீங்கள் தான் அவருக்கு சொல்லி கொடுத்தீங்களா இந்த மாதிரிலாம் செய்யறதுக்கு அப்படின்னோடனே. அது வந்து அப்படி சொல்லிட்டு அப்படியே தங்கராஜ் பார்த்து முறைக்கிறாரு. இதில் என்னம்மா தப்பு இருக்குது, புருஷனாக எப்படி நடந்துக்கணும் தான் நான் சொன்னேன். இங்கே பாருங்கள், புருஷனாக நடந்துக்கிறது முக்கியம் கிடையாது, முதல்ல மனுஷனாக நடந்துக்க சொல்லுங்கள், அப்புறம் புருஷனாக நடந்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அது கேட்டு தங்கராஜும் சுரேஷும் செம்ம டென்ஷனாக ஆகிறாங்க. ரேவதி ஆச்சரியம் பார்க்குறாங்க.